ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கதையை பொறுத்த அளவுக்கு வில்லன் அல்ல வில்லி அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. அது கதை போக போக உங்களுக்கே புரிய வரும். அப்படி இருந்துமே கூட கதை இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது an observation log of my fiancé who claims to be a villainous season 1 episode 6. இப்போ சும்மா ஒரு சைட் ஸ்டோரியை காமிக்கிறாங்க. கோர்ட்டுகைன் வந்து பெர்டியா பிக் பிரதர்னு கூப்பிடலாமான்னு பெர்மிஷன் கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நடந்த இன்சிடென்ட். பெர்டியாக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு கோர்ட்டுகைன் அவ வர்றதுக்கு முன்னாடி அவ பிளேட்ல தன்னோட ஸ்வீட்டை தூக்கி வைக்கிறான். இவனோட பிஹேவியரை மாத்திட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ அவ படியில இருந்து கீழே விழுந்ததை நம்ம ஹீரோ போய் பார்க்க போயிருக்கான். சார் செசியல், நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்கவும் என்ன நடந்தது நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து புக் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். லார்ட் ஃபானல் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்றான். அவனை பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பின்னாடியில இருந்து யாரோ தள்ளி விட்டாங்க. நல்ல வேளை கோரா என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லவும் அவங்க ஃபேஸ் பாத்தியான்னு கேட்டா இல்ல, அவங்க முடி மட்டும் தான் பார்த்தா, அது பிங்க் கலர்ல இருந்துச்சு அப்படின்னு பெர்டியா சொல்றா. பட் அது ஹீரோனியா தான் அப்படிங்கறத பெர்டியாவா வாயால சொல்லல. ஒரு வில்லனஸ், சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தானே செய்யும் அப்படின்னு வா சொல்லவும் இதுக்கு மேலே என்னால உன்னை தனியா விட முடியாது. இது என்ன எமோஷன் எனக்கு தெரியல. இன்னொருத்தவங்க காயப்பட்டதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கஷ்டமா இருக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீ உன் விருப்பப்படி பண்ணு, நான் ஏன் விருப்பப்படி பண்றேன் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் ஏன் ரிவெஞ்சுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா நம்ம ஹீரோ அவன் மொத்த ஃப்ரெண்ட்ஸ்டையும் கேட்கறான். எல்லாரும் பழிவாங்க ரெடியா இருக்காங்க. அவ காயப்படுத்தின அந்த ஹீரோனியாவை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லவும் நம்ம டார்கெட் ஹீரோனியா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோனியா அதை பண்ணா நீங்க நினைப்பீங்க. பட் உண்மையான கல்பிரட் அவா இல்ல, ஹெலன் சில்பர்ட்ஸ் விஸ்கவுண்டோட பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க. நான் தான் அவனை படியில தள்ளி விட நீ எல்லாத்தையும் போய் சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனியா வந்து பெர்டியாட்ட சண்டை போடுறா. அரசே நீங்க தான் இதையோ பிளான் பண்ணீங்களான்னு கோர்ட்டுக்கேன்னு கேட்கவும் கோஇன்சிடென்ஸா ஹீரோனியா இங்க வந்துட்டா, நமக்கும் அது நல்லதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஐலினும் பக்கத்துல உட்காந்து இது ரசிக்கிறா. அவளோட கிரஷும் அவ முன்னாடி தான் உட்காந்துருக்கான். ஐலினுக்கு இந்த பையன் மேல கிரஷ் இருக்கு. பட் அந்த பையன் பெர்டியா ஃபேன் கிளப்ல இருக்கான். பொறாமப்பட்டு தான் அந்த ஐலின் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அவ தான் டியாவையோ படியில இருந்து தள்ளி விட்டுருக்கான்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட ஃபியான்சி, சோ நீ பழி போடுறது முன்னாடி கேர்ஃபுல்லா பண்ண நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அந்த பறவையை முடிஞ்ச அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்றதுக்கு பவரை யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ தள்ளி நின்னுக்கிறான். நல்ல வேளை கோராவோட எஃபெக்ட் இருக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எல்லாரும் கேளுங்க, இந்த ரோமர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிக்கலாமா? டியாவை யாரு பாடியில இருந்து தள்ளி விட்டது? ஏன் நம்ம ஹீரோ கேட்டா நான் இல்ல அப்படின்னு ஹீரோனியா சொல்றா. அண்ட் என் டியா கிட்ட நான் கேட்டப்பமா அது ஹீரோனியான்னு சொல்லி அவ சொல்லவே இல்லைன்னு சொல்லவும் ஆமான் பெர்டியா தலையாட்றா. நீ வில்லனஸா இருக்கணும்னு அமைதியா இருந்ததுனால அதை ஒருத்தங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹீரோனியாக்கோ டியாக்கோ இருக்கிற பிரச்சனையும் யாரோ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவோ டக்குன்னு ஐலின் அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. ஃபன் லெவல்ல போக விடாதபடி பிடிச்சிருந்தான். ஹீரோனியாவை இன்டைரக்டா புல்லி பண்ணதோ வேற ஒரு பர்சன் பழிய தூக்கி டியா மேல போட்டதும் விஸ்கவுண்டோட டாக்டரான ஐலின் சில்பர்ட்னு சொல்லவும் ஹீரோனியா தான் இதை பண்ணது, நான் எதுவும் பண்ணலன்னு பார்த்துமரா சொன்னா. கடந்த ஒரு வாரமா அவனை வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுல வித்தியாசமா நடந்த விஷயமே பாத்ரூம்குள்ள யாருமே இல்ல. நீ போனதுக்கு அப்புறம் ஹீரோனியா அங்க இருந்து வெளியே வந்தா. உள்ள போய் பார்த்தாலும் யாரும் இல்ல. அப்படி வந்து அந்த பொண்ணு பெர்டியாவோட பொருளை போய் இன்டர்ஃபியர் பண்ணான்னு சொல்லவும் நான் தான் அங்க இருந்தான்னு ஆதாரம் இல்ல, பழிய ஏமல போடாதீங்க அப்படின்னு ஐலின் சொல்லவும் அதுவும் கரெக்ட் தான், நமக்கு பிசிக்கல் எவிடன்ஸ் வேணும்ல. நெல்ட் உன் விஷயத்த ஆரம்பி நம்ம ஹீரோ சொல்றான். இத்தனை பேர் பாக்குறாங்களே நெல்ட் ஷையா இருக்கவோ சிலிக்கா அவனை செய்யற பண்றா. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ராக்ஷனும் இதுல இருந்து எடுத்தது அதுல இருந்து எடுத்ததுன்னு எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளேயே அவன் ஓவரா போயிருந்தான். கண்ணுக்கே தெரியாத அந்த டிரான்ஸ்பரண்ட் கெமிக்கல்குள்ள அந்த கிரீன் கலரை ஊத்துனா அது ப்ளூ கலரா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால இது நடக்குதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். போதும் நிறுத்திக்கோன்னு சிலிக்கா சொல்றான். டியாவோட பிளேஸ்ல முன்னாடியே நாங்க அந்த கண்ணுக்கு தெரியாத லிக்யூட ஊத்தி வச்சிருந்தோம். ஷூல அந்த கிரீன் கெமிக்கலை ஊத்துனா அது ப்ளூவா மாறினா எவிடன்ஸ் கிடைச்சிடும். ஷூவை கொடுக்குறியான்னு கேட்டு ஹீரோனியாவோட ஷூவையோ கேக்குறாங்க. தாராளமா வச்சுக்கோங்கன்னு ஹீரோனியா கொடுத்துருத்தா. ஜெசிகா போய் மரட்ட வேற வழி இல்லாம ஐலின் அவளோட ஷூவை கொடுக்குறா. இப்ப ரெண்டு ஷூலையும் வந்துட்டு அந்த கிரீன் கலர் கெமிக்கலை ஊத்துறாங்க. ஹீரோனியாவோட ஷூ வந்துட்டு ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகல, ஐலினோட ஷூ வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுது. டேட்டா எவிடன்ஸை கொடுத்தாச்சு, இப்ப என்ன பண்ண போறா நம்ம ஹீரோ கேக்குறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் எனக்கு ட்ராப் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு வா சொன்னா என் ஃபியான்சி மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணிருக்கணும். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? இன்னைக்கு மட்டும் தான் டார்மெட்டரிஸை எல்லாரும் கிளீன் பண்ணுவாங்க. சோ நீ மறைக்கணும்னு நினைச்சிருக்கிற பொருளை ரூம்ல வச்சிருக்க முடியாது, உன் கூடவே தான் எடுத்துட்டு வந்திருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் டக்குன்னு கோர்ட்டுக்கு என்னதை புடுங்கிட்டான். அந்த பிங்க் ஹேர் விக்கும் மேக்கப்பும் அதுக்குள்ள இருக்கு. ஹேர் கலர்ல இந்த விக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியா பாக்குறா. அன்னைக்கே வார்னிங் கொடுத்தல, அவன் பிராங்க ரொம்ப எடுத்துட்டு போகாத, இதுதான் நடக்கும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சேர கத்தியால குத்திட்டு வெளியே வந்த அப்பமே நம்ம ஹீரோ இவாட்ட தான் பேசியிருக்கான். ஐலின் கிரஷ் இருக்கிற பையனும் உன்னை வெறுக்கிறன்னு சொல்லிட்டு போயிருந்தான். இதுக்கு மேல மத்தத கோர்ட் பாத்துக்கிடும், போலாமாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோவில் கூட்டிட்டு போனா இங்க நாதா உண்மையான விக்டிம், என்னையதான் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ஹீரோனியா நம்ம ஹீரோட்ட சொல்றா. அது ஏன் பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் உன்னோட தப்பு தான். டார்கெட்ஸ் ஜோடி சேர்த்து எல்லா சினாரியோவும் நீ தான் மாத்திட்ட அப்படின்னு
பர்ட்டியாவை பிடிச்சி திட்டுறா. மற்ற டார்கெட்ஸை விட்டு தள்ளு, பிரின்ஸ் செஷியல் என் கூட இருந்தா தான் ஹாப்பியா இருப்பான், அது உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் தான் மெய்டன் ஆஃப் டெஸ்டனி, நீ கிடையாது அப்படின்னு வா சொல்லவும். மெய்டன் ஆஃப் டெஸ்டனியா? டியா ஹீரோனியா கூட என்ன ஜோடி சேர்க்க ட்ரை பண்ண அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த வேர்ல்டே நான் ஷைன் ஆகுறதுக்கு தான் இருக்கு, அண்ட் ஒரு நாள் இந்த பிரின்ஸும் எனக்கு சொந்தமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியா அங்க இருந்து போகவும் டியா இப்ப அப்படியே மயங்கி விழுந்துருத்தா. இத்தனை நாள் இருந்த ஸ்ட்ரெஸ்ல தான் இன்னைக்கு அவ அந்த மாதிரி மயங்கி விழுந்திருக்கா. படியில இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறத்துல இருந்து அவளுக்கு ஒழுங்கா தூக்கம் இல்லைன்னு கூரோட்ட கேட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். பட் டியாவும் கண் முழிச்சு சார் செஷியல் அப்படின்னு பார்க்கவும் இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். டியா ஒன்னு நினைச்சு எல்லாரும் கவலைப்படுறாங்க, உன்னை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் எல்லாருமா சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ அப்படியே கெத்தா இருக்கிற மாதிரி அந்த உட்கார்த்தா. இவ்வளவு பேர் அவளுக்காக ஒரி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பர்ட்டியாக்கு ரொம்பவே சந்தோஷமாவா அதே நேரத்துல வெக்கமாவும் இருக்கு. எல்லாரும் எனக்காக இவ்வளவு தூரம் சீர பண்ண வந்திருக்காங்க, இதுக்கு மேலதான் நான் அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வா சொல்றா. வழக்கம் போல பர்ட்டியா காமெடியா பேசுறது அங்க இருக்கிற எல்லாரும் ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலா ஷான் ஆயிட்டான். ஏன்னா நம்ம ஹீரோலாம் இப்ப ஹை ஸ்கூலுக்கு போயிட்டான். பர்ட்டியா இன்ட்ரடியூஸ் பண்ண கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. பட் நீங்க கல்ச்சரல் ஃபேரை என்ஜாய் பண்ண மாட்டீங்க, பர்ட்டியாவை தானே என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு ஜெனோ காமெடி பண்ணுவான். அவன் காலை நம்ம ஹீரோ மிதிக்கிறான். பர்ட்டியாவை பார்க்க வந்திருக்கீங்க, நான் ஷானை பார்க்க போறேன், சோ ஒன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜோனா நம்ம ஹீரோ கூட போயிட்டு இருக்கு. ஐலண்ட் பண்ண குற்றங்களை போலீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பர்ட்டியாவை படியில தள்ளி விட்டது அட்டெம்ப்ட் மர்டர்னு சொல்லி இப்ப அவளை ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க. ஐலண்ட்க்கு இதெல்லாம் பத்தாது நம்ம ஹீரோ கோவம் இன்னும் குறையல. ரொம்ப ஒரு கைண்டான பொண்ணு, பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவ மேல பாசம் வச்சிருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரிலீஃப் ஆச்சு. பர்ட்டியாவை எப்பவோ ஹாப்பியா வைக்கவே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அதுதான் என்னோட இன்டென்ஷனும் நம்ம ஹீரோ சொல்றான். யார் பெஸ்ட் கப்பல்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஓட்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் ரிசல்ட் அறிவிக்க போது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. என்ஜாய் பண்ண ஒரு பிளான் கிடைச்சிருச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாக்குற மாதிரி நம்ம ஹீரோ பர்ட்டியாவை மீட் பண்ணி பார்த்தவனே அவ கையை கிஸ் பண்ணி மை டார்லிங் டியா உனக்காக தான் காத்திருந்தேன், உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் நம்ம ஹீரோ கொடுக்குறான். வாயில கிரீம் இருக்கு நம்ம ஹீரோ அப்படியே தொடச்சு விடுறான். நாளைக்கு நான் ஆர்வமா இருக்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாளைக்கு என்னதுன்னு பர்ட்டியா கேட்கிறா. இப்ப அடுத்த நாளும் வருது. பெஸ்ட் கப்பல பர்ட்டியா தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. தேர்ட் பிளேஸ் 2 ஜோடி இடம் பிடிச்சிருக்காங்க. வாலர் டான்ஸ் சிந்தியாவும் நெல் டான்ஸ் சிலிகா. செகண்ட் பிளேஸ் பிரின்ஸ் ஷானோ லேடி ஜோனாவும். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது லார்ட் செஷியல் அண்ட் லேடி பர்ட்டியா. என்னது நான் பர்ட்டியா ஸ்டேஜ்லயே தலை சுத்தி போய் நின்று கிரீம் வாயில இருந்து தொடச்சு விட்டது அவங்க தான் கியூட்டஸ்ட் கப்பல், அதான் செலக்ட் பண்ணோம்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம கிங்டமோட ஃபியூச்சருக்காகவும் நாங்க பெஸ்ட் கப்பலா இருந்து உங்க எல்லார் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடத்துப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ பர்ட்டியாவை அப்படியே தூக்கி கிஸ் பண்றான். ஷான் மத்தத நீ பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இந்த வருஷம் கிராஜுவேஷன் டேல நீங்களும் ஹீரோனியாவும் தான் ஒன்னா இருப்பீங்க, எல்லாரும் அப்புறம் என்னையதான் தப்பா பாப்பாங்க. நான் யோசிச்சு பார்த்தா அப்ப எனக்கு இது ஒரு பெயின்ஃபுல் மெமரியா இருக்கும்னு பர்ட்டியா வருத்தப்படுறா. நான் பண்ணது உனக்கு பிடிக்கலையா நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல நான் ஹாப்பியா தான் இருந்தேன் அப்படின்னு பர்ட்டியா சொல்றா. டியாவும் நானும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டே இருக்கோம், கவலைப்படாத டியா, இந்த மெமரிஸை உனக்கு பெயின்ஃபுல்லாக நான் மாற விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்கவும் ஃபயர் ஒர்க்னா என்ன நம்ம ஹீரோ கேட்டா கன் பவுடர் இந்த மாதிரி கலர் கலராக வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு பர்ட்டியா சொல்லுவோம். ஓ கன் பவுடரை இப்படி கூட யூஸ் பண்ணலாமா நம்ம ஹீரோ யோசிக்கவும் கன் பவுடர் எல்லாம் மறந்துருங்க, வாருக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது, அமைதியா விரும்புங்கன்னு காமெடி பண்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பர்ட்டியாவும் நம்ம ஹீரோவோ ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோனியாக்கும் இது கேம் வேர்ல்டு, இது எப்படி போய் முடியுங்கிறது தெரியுங்கிறதுனால செஷியல் ஹாப்பியா இருக்கணும்னா ஹீரோனியா கூட தான் ஜோடி சேரணும்னு ஹீரோனியாவும் சொல்லியிருப்பா, பர்ட்டியாவும் சொல்லியிருப்பா. பட் அது எதனால நமக்கு இப்போ வரைக்கும் காமிக்கல, போக போக தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.